இந்த ஒரு வசனத்தை மட்டும் உங்களால் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஒரு பர்ஃபெக்டான கிறிஸ்டியன். யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனம். இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் எப்படி சொல்றாருன்னா, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் அந்த 3 வருஷ வாழ்க்கைய ஊழியத்தை முடிக்கும் போது அவரால் கான்ஃபிடென்ட்டா தன்னை பத்தின ஒரு சாட்சியை தெளிவா போல்டா ஒரு கட்ஸோட சொல்ல முடியுது. என்னன்னா, இந்த உலகத்தினுடைய அதிபதியினுடைய கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்டென்ட்டும் என்னுடைய வாழ்க்கையில் என்கிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கிறார். அப்படி இருந்துச்சு அப்படின்னா சாத்தானால இயேசு கிறிஸ்துவை ஓவர் கம் பண்ண முடியும். ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன பேசினாரோ, என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்துச்சு. பிதா அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த வார்த்தையின் மேலதான் அவர் நம்பி இருந்தார். மாறாக இந்த உலகத்தில் இருக்கிற சொத்துக்களையோ, சுகங்களையோ, பெருமைகளையோ அல்லது இச்சைகளையோ எதுவுமே அவர் தனக்குன்னு விருப்பமா எடுத்துக்கொள்ளாம, அதன் பின்னாடி போகாம, தன்னை பிதாவுக்கு ஏற்ற ஒரு பலியாக வாழ்க்கை முழுசும் வாழ்ந்தார். அதனாலதான் அவர் அப்படி ஓடி முடிக்க முடிஞ்சது. இந்த மாதிரி வசனத்தை போல்டா சொல்ல முடிஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ வசதி வாய்ப்புகள்ல அச்சீவ் பண்ண பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா யாருமே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது. என்ன, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லைன்னு. பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது அவர் எப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, இதோ ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடிஞ்சது. அப்போ வேதத்துக்குள்ள ஒரு சிலர் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டான நேர்நிலையான ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நேர்நிலையான ஓட்டத்துக்குள்ள ஓடுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருப்பதற்கும் அவரை ஃபாலோ பண்றதுக்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் போதும், நம்முடைய ஓட்டம் முடியும் போதும் இப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டான வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா?